ஷிவானிஸ் சேனல் கட்ஸ் இருக்கு இல்லைங்களா, இதை வச்சு அழகான இயரிங் ஒன்று பண்ண போறோம். பண்ணுங்க. இப்ப வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்ப பட்ஸ் எடுத்துக்கோங்க. நான் வந்து 2 கலர்ஸ் வந்து இன்னைக்கு எடுத்திருக்கேங்க. உங்களுக்கு விருப்பப்பட்ட கலர் நீங்க எடுத்துக்கலாம். கோல்டன் கலர் ஒன்று எடுத்திருக்கேன், அப்புறம் ரெட் கலர் ஒன்று, 2 கலர்ஸ் எடுத்திருக்கேங்க. முதல்ல வந்து கோல்டன் கலர் எடுத்துட்டு இந்த மாதிரி நாம வந்து இந்த பட்ஸை வந்து பெயிண்ட் பண்ணிக்கலாங்க. இந்த மாதிரி வந்து நீங்க பெயிண்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது ரெட் கலரும் இதே மாதிரி தான். சோ இப்போ வந்து இது நல்லா வந்து ட்ரை ஆயிடுச்சுங்க. இப்போ வந்து நாம இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எல்லாத்தையும் கட் பண்ணிக்கோங்க. நான் இப்ப சின்ன சைஸ் இந்த அளவுக்கு கட் பண்ண கார்ட்போர்ட் பீசஸ் 2 எடுத்திருக்கேங்க. உங்களுக்கு பார்த்தா தெரியும் நினைக்கிறேன். சோ இத வந்து என்ன பண்ண போறோம்னா நாம இப்ப ஒட்டிட போறோம் ஒன்னோட ஒண்ணு வச்சு. இந்த 2 கார்ட்போர்ட் பீசஸ் இங்க இருக்கட்டுங்க. இதுக்கு நடுவுல வைக்கிறதுக்கு இதோ இந்த பின் இருக்கு இல்லையா, இத வந்து என்ன பண்ணிருக்கேன்னா நான் வளைச்சிருக்கேன். வளைச்சு இந்த மாதிரி வந்து பண்ணிருக்கேங்க. அதாவது இந்த பின்னை வந்து நான் இந்த மாதிரி பெண்ட் பண்ணி வச்சிருக்கேன். இந்த மாதிரி. சோ இத வந்து நடுவுல வச்சுட்டு நாம வந்து இப்ப இந்த மாதிரி ஒட்டிக்க போறோம். இதுக்கு முதல்ல வந்து நாம கம் அப்ளை பண்ணிக்கலாம். நீங்க ஃபெவிபாண்ட் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா பிரஸ் பண்ணி விட்டுருங்க. இது வந்து கொஞ்ச நேரம் ஆகணும். ட்ரை ஆனதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து மேல ஒட்டணும். இப்ப இது ட்ரை ஆனதுக்கு அப்புறமா இது கம்மலோட பேக் சைடு வர போகுதுங்க. உங்களுக்கு செய்யறப்பதான் அது தெரியும். முன்னாடி வந்து நம்ம இந்த பட்ஸை வந்து பிக்ஸ் பண்ண போறோம். சோ பின்னாடி வந்து பிளெயினா இருக்கும் இல்லையா, அந்த பார்ட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் இந்த கோல்டன் கலரை வந்து பெயிண்ட் பண்ணி விட்டுறேன். இது நல்லா வந்து ட்ரை ஆகட்டுங்க. அதுக்குள்ள சின்னதா ஒரு பிந்தி சைஸ்க்கு சின்ன அளவு நாம ஒரு கார்ட்போர்ட் பீஸ் நம்ம இப்ப கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிட்டு நாம கொஞ்சம் கம் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஸ்டோன்ஸ் நம்மளுக்கு கிடைக்குது இல்லையா, அந்த ஸ்டோன்ஸை தான் நான் இன்னைக்கு ஒட்டிக்க போறேன். உங்ககிட்ட வேற ஏதாவது ஸ்டோன்ஸ் இருந்தாலும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஸ்டோன் செயின் இருக்கு இல்லையா, அதை எடுத்திருக்கேங்க. இது வந்து இது சின்னதா ஒரு ரவுண்ட் இது சுத்தி நான் இப்ப ஒட்ட போறேன். இந்த மாதிரி இந்த மாதிரி நாம வந்து இத ஒட்டிக்கலாம். கட் பண்ணிட்டு அவ்வளவுதான். இதுவும் ட்ரை ஆகட்டும். இப்ப நம்ம இந்த கோல்டன் கலர் பெயிண்ட் பண்ணி வச்சிருந்தோம் இல்லையா, இந்த பார்ட் வந்து கீழே வரணுங்க. இது வந்து மேலாவ இருக்கிற மாதிரி நம்ம பண்ண போறோம். இப்ப வந்து இந்த ஓரத்துல வந்து கம் அப்ளை பண்ணிக்கோங்க. நான் பண்ற மாதிரி பண்ணிட்டு இந்த கோல்டன் கலர் இந்த பட்ஸ் வந்து பெயிண்ட் பண்ணி வச்சிருந்தோம் இல்லையா, அதை வந்து அழகா ஒன்னொன்னா வந்து ஒட்டிட்டே வந்துடலாம். இப்போ ஒட்டி முடிச்சிட்டோம். இங்க நடுவுல மிடில்ல வைக்கிறதுக்கு மட்டும் ரெட் கலர் ஒண்ணு ரெட் கலர்ல பெயிண்ட் பண்ணிருக்கோம் இல்லையா, அதை எடுத்திருக்கேன். சோ இந்த பக்கமும் நாம கம் அப்ளை பண்ணிட்டு அதேதான். இப்ப பாருங்க, இத வந்து முழுசா வந்து ஒட்டி முடிச்சிட்டேன். இது வந்து நல்லா வந்து ட்ரை ஆகட்டுங்க. இப்ப நம்ம ஒட்டி முடிச்சது ஓரளவுக்கு வந்து ட்ரை ஆயிடுச்சு. சோ இங்க வந்து நாம இந்த இடத்துல கம் அப்ளை பண்ணிக்கலாம். பண்ணிட்டு நாம வந்து ஏற்கனவே செய்து வச்சிருந்தோம் இல்லையா, இது நடுவுல குட்டியா வைக்கிறதுக்கு இந்த ரவுண்டு, இதை எடுத்து நாம இப்ப இங்க பிக்ஸ் பண்ணிக்கலாம். இது நல்லா வந்து ட்ரை ஆகட்டுங்க.
இப்ப பாருங்க இது வந்து நல்லா ட்ரை ஆயிடுச்சு. நாம வந்து இந்த இடத்துல வந்து ஒரு குட்டியா ஒரு ரிங் மாதிரி இங்க வச்சிருந்தோம் இல்லைங்களா? சோ அதுல வந்து நாம இத வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோங்க. பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த இயரிங் ஹூக்ஸ் இருக்கு இல்லையா, இத வந்து போட்டுட்டு அதுக்கப்புறம் நாம இத அழுத்தி விட்டுறலாம். அவ்வளவுதாங்க, போட்டாச்சு. பாருங்க நம்மளோட அழகான இயரிங் வந்து சூப்பரா வந்து ரெடி ஆயிடுச்சு.